ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்பிஎல் 2024 செமிஃபைனல். ஸோ இதில் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் ஆடுவாங்க கல்லிக்கு எதிராக. ஸோ ஜாஃப்னா கிங்ஸு அதுக்கப்புறமா கென்டி ஃபால்கன்ஸு ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு டீசெண்டான டீம் தான். ஸோ நபியோட டீம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் மோசமாக ஆடி இருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா திசாரா பெரேராவோட டீம் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸு ஒரு ரன் அவுட்னால மேட்சை தோத்தாங்கன்னு சொல்லலாம். கிளென் பிலிப்ஸோட ரன் அவுட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ராம்லா குருபாஸ் ரன் அவுட் ஆக்கி விட்டார். ஸோ அதிலே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம் ஜாஃப்னா கிங்ஸ் விசஸ் கென்டி ஃபால்கன்ஸு 20 ஜூலை 7:30. ஸோ இது செமிஃபைனல். இதுக்கப்புறம் ஒரே மேட்ச் ஃபைனல். இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கல்லி மார்வல்ஸ் கூட ஆடுவாங்க. பிரேமதாசா ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ பிரேமதாசா ஸ்டேடியம்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமுமே ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா மழையினால் ரொம்ப கம்மியான ஓவர்ஸ் வச்சு அந்த மேட்சை நடத்தி முடித்தாங்க. இப்போதைக்கு பிரேமதாசா ஸ்டேடியமில் எப்படி மேட்சஸ் போயிருக்கு அப்படின்னா ரொம்ப ஈக்குவலாக போயிருக்கு. இப்போ ஒரு 170 ரன் அடித்தா அதை 171 ரன் அடிக்கிறதுக்கு இவங்களும் ஒரு 7 விக்கெட் வரைய விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நியூட்ரலாக போய் ஏதாவது ஒரு சில பேட்டர்ஸுக்கு நல்லா ஆவரேஜாக சூப்பராக இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா ஆடிருக்காங்க. ஸோ சைஃப்ரெட் சூப்பராக ஆடிருப்பார். அது காரணம் அவரோட ரெக்கார்டு. அவிஸ்கா ஃபெர்னாண்டோ அவர் நல்லா ஆடிருப்பார், அவரோட ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸுமே இந்த கிரவுண்டில் ஒர்க் ஆகிருக்கு. டோட்டல் மேட்சஸ் 45, 24 ஃபஸ்ட் பேர் டீமும் 21 செகண்ட் மட்டுமே, ஆவரேஜாக 149 எதிர்பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜிஎஸ்டியில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணால் அதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப் குபேரா ஃபேண்டசி ஆப் தான். கண்டினியூவாக நிறைய பேர் நம்ம யூசர்ஸ் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஒரே பிளேயர் டியோன்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணலாம் குபேரா ஃபேண்டசியில். ஸோ ஜாஃப்னா கிங்ஸு கென்டி ஃபால்கன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸில் எல்பிஎல்லை பொறுத்தவரையாக ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு. பட் ஓவரால் எல்பிஎல் இத்தனை இயர் நடந்ததுக்கு இந்த இயர் பரவாயில்ல. ஸோ டாஸில் கொஞ்சம் ஃபிக்ஸிங் பண்ணாங்க ஒரு சில மேட்சஸில். பட் ஓவரால் பார்க்குறப்போ நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் கொண்டு போகலாம். இன்னும் 2 மேட்ச் தான். ஓகே, ஓரளவுக்கு டீசனான ஒரு எல்பிஎல் இந்த சீசன். எல்பிஎல் இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம்லேயும் டீம் கொடுக்குறேன். அதேமாதிரி டெலகிராம் நிறைய பேர் சொல்கிறீங்க டீம் ரொம்ப லேட்டாக ரிசீவ் ஆகுது, நீங்கள் டீம் கொடுத்துட்டு வின்னிங்ஸ்ன்றது போட்டுறீங்க, எங்களுக்கு டீமே ரிசீவ் ஆக மாட்டேதுன்னு. டெலகிராமில் பயங்கரமான ஒரு எரர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே டெலகிராம் எரரு. லாஸ்ட்டு அந்த 5-10 நிமிஷம் நீங்கள் டெலகிராமுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் டீமே ஷோ ஆகும். நான் மினிமம் ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் டீமுன்றதை டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேது. அப்படியே நீங்கள் டெலகிராமில் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது டைம் முடிஞ்சிருது. நீங்கள் அந்த 5 நிமிஷத்தில் வெளியே போயிட்டு திருப்பி டெலகிராம் உள்ளே வாங்க. இல்லாட்டி ஏதாவது ஃப்ரீ பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி ஏரோப்ளைன் மோடில் போட்டுடுங்க, நெட்டை ஏதாவது பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஒரு சிலருக்கு தெரியல, அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். பட் ஒரு சிலர் மாற்றி ஜாயின் பண்ணிடுறீங்க ஃபேக் சேனல்ஸில். பட் அது ரொம்ப மினிமம் 1% அப்படி தான் ஜாயின் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே கிளியர் கட் ஆகிட்டாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லணும். நம்ம டெலகிராமே பர்சனலாக ஆடு ரன் பண்ணுறாங்க. அதில் யாரோ தமிழ் சேனலாக இல்லை ஹிந்தி சேனலான்னு தெரியல, யாரோ ப்ரைமுன்னு சொல்லி எல்லா சேனல்லையுமே ஆடு கொடுத்துருக்காங்க. அது நம்ம சேனல்லையுமே வரலாம். நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் ஆட் கொடுத்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ நானாக ப்ளே பண்ணுறேன், என் டீமை வச்சு அதை உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான் கான்செப்டே தவிர்த்து. ஸோ எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து வாங்காதீங்க, நீங்களே யோசிச்சு ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் எப்போயும் சொல்கிறேன். நான் கொடுக்குற டீம்லேயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த 2-3 நாளாக நான் வேறு ஒரு நம்பர்லேருந்து பார்க்குறப்போ ஷோ ஆச்சு. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெலகிராமில் வர ஆட் எல்லாமே ஃபேக்கு தான். நம்மளாம் எந்த ஒரு ஆடு கொடுக்கறது கிடையாது. இந்த சேனலில் ஜாயின் பண்ணு, அந்த சேனல் ஜாயின் பண்ணுன்னு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு வழியில் அமௌண்ட்டு பிடுங்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ஒன்லி ஓன் டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள், இல்லை ஃப்ரீ டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 2 டைம் நம்ம T20 பிளாஸ்ட் கிராண்ட் லீக் மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொடுத்த சேம் டீம் தான். இந்த மேட்ச்சில் ஒரு 2 பிளேயர் நான் எடுக்காமல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எந்த 2 பிளேயர் எடுத்தாலுமே கிட்ட போயிருக்கலாம். நான் ஒரு ஹை ரிஸ்க் எடுத்தேன், அதனால் உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் ஹார்ட் லீக் பதிலாக ஃபருக்கி எடுத்திருந்தாலும் அதான் சேஃபான ஆப்ஷனு, அதுலேயும் நீங்கள் டாப்புக்கு போயிருக்கலாம். ஸோ 2 டைம் பிளாஸ்ட்டு ஜிஎல் மிஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம ஸ்மால் லீக் டீம் அப்போ பார்த்துக்கோங்க. என்னோட ஒரே டீமு அதை தான் நான் கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் 2க்குமே உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீட்டெயிலாக.
அதேமாதிரி இன்னொரு மேட்ச் க்ளீன் ஸ்வீப் ஆச்சு, உமன்ஸ் மேட்ச்சு. ஸோ நம்ம டெலகிராம்குள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபேப் 11 எந்த அளவுக்கு வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஃபேப் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், 2K டோக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்ட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்ட்டு, இதுலேயுமே கிராண்ட் லீக் மிஸ்ஸு. ஸோ அப்போ கிராண்ட் லீக் மட்டும் ஏன் ஒரு ட்ரீம் ஒன்று ப்ளே பண்ணுறீங்கன்னா அதில் தான் அமௌண்ட் அதிகமாக தராங்க, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான். அதனால் அதில் கிராண்ட் லீக் மட்டும் நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸ்மால் லீக் ஃபுல்லாமே ஃபேப் 11 வந்து நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஃபேப் 11 நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹெட் 4 ஹெட் 3 ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்ஸ் எல்லாமே வீக்காக தான் வருவாங்க. எக்கச்சக்கமான வின்னிங்ஸ் நான் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபேப் 11. கண்டினியூவாக அதில் தான் நான் ப்ளேவும் பண்ணுறேன். ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சம்டைம்ஸில் கொடுப்பாங்க கிராண்ட் லீக்ஸு, நல்ல ப்ரைஸ் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ வின்னிங்ஸை பாருங்கள், டெலகிராமுக்குள்ளே உங்களுக்கே புரியும். கெண்டி ஃபால்கன்ஸ் வெர்சஸ் ஜாஃப்னா கிங்ஸு பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டிமல் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் டீகோலா. ஸோ அவர் கெல்லி மார்வல்ஸ்க்கு ஆடக்கூடிய பிளேயர். இவங்க 2 பேருமே ஸ்ரீலங்கா டீமில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சரிவு, குசால் மெண்டிஸ் வந்து இடத்த பிடிச்சிட்டாரு, அப்படி இப்படின்னு போச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃப்ளாப். 2 பேருமே சரியாகவே ஆடலை. நீங்கள் ரெக்கார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ளச்சரு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரியே ஆடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ஸோ ஒரு சாமுவேல்ஸை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் வந்து அவர் ஆடியிருக்கார். ரொம்ப குயிக்காக அடிக்காமல் ஓரளவுக்கு ஸ்டெடியாகி அதுக்கப்புறம் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. இந்த எல்பிஎல் ஃபுல்லாமே சூப்பராக வந்து ஆடியிருக்காரு ஃப்ளச்சரு. முகமது ஹாரிஸு எதுக்கு இருக்காருன்னே தெரில, அந்தளவுக்கு எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு. அந்த ஒரு 30-40 ரன் அதிரடி ஆடினாலுமே ஏதாவது ஒரு கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அது 30-40 ரனுக்கே போகுது. அப்படி இல்லாட்டி அதிகபட்சம் 12 ரன் 13 ரன் தான் அவரோட ஹை ஸ்கோரேவும். கிமிண்டா மெண்டிஸு 2 மேட்ச் தொடர்ந்து 50 அடிச்சிருக்காரு. இப்போது கடைசியாக நடந்த 2 மேட்ச் 50, அதில் தேவைப்பட்டால் 2 ஓவருமே பவுல் பண்ணுறாரு. ஆஞ்சலோ மேத்யூஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலே மினிமம் 20 ரன்னுக்கு மேலே அடிச்சிடறாரு. பவுலிங்கும் இப்போ வீசுறதுனால இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஹசரங்கா ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர். என்ன தான் ஜாஃப்னா கிங்ஸுக்கு எதிராக பெரிய அளவில் ரெக்கார்டு இல்லை, விக்கெட் எடுக்காட்டினாலும் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சத்ரங்கா, ஸோ ஹசரங்காவோட பிரதர் தான் இவர். அவருக்கு எதுக்காண்டி சான்ஸ் தராங்கன்னு தெரியல. பட்டு ஒருவேளை ஸ்பின் ட்ராக்ன்றதுனால சான்ஸ் தராரா என்னன்னு. ஏஜ்டு ஒரு பிளேயரும் கூட 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஸோ ஹசரங்கா கொடுத்துட்றாரு. மேபி பார்க்கலாம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு. சனக்கா மினிமம் 2 விக்கெட்டு, அதேமாதிரி பேட்டிங்லேயும் ஒரு 10-20 ரன்னாக ஆட முடியும். பயங்கரமான ஒரு பிளேயராக ஹசரங்கா இவரை யூஸ் பண்ணுறாரு. எப்படி இவர் கேப்டனாக இருக்கப்போ ஹசரங்காவை யூஸ் பண்ணாரோ, இப்போ ஹசரங்கா கேப்டனாக இருக்கப்போ சனக்காவை யூஸ் பண்ணுறாரு. அந்தளவுக்கு ஒர்த்தபிள் ஒரு ஆல்ரவுண்டராக ஆடிட்டுருக்கு. ரமேஷ் மெண்டிஸ் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு, டைட்டாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட் எடுக்கிறதுன்றது கஷ்டம், பட் டைட்டாக பவுல் பண்ணுவார். முகமது ஹசானே 2 மேட்ச் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. அந்த 2 மேட்சுமே இதே கிரவுண்டில் ஆடினது தான். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். அதேமாதிரி சனக்கா டெத்தில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். ஹசரங்கா ஒரு ஓவர் டெத்தில் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் மேத்யூஸ் வந்து பவுல் பண்ணுறதுனால நல்லாவே வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்போ 11th பிளேயர் யார் அப்படின்னா ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா 11th பிளேயராக இவங்க எடுக்கிற யாரையுமே யூஸ் பண்ண மாட்டுறாங்க, சும்மா ஒரு ஃபில்டராக தான் பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி இவங்களுமே அந்த 11th பிளேயராக ஒருத்தர் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்ரீலங்கன் பிளேயரு. ஆனால் அவரை வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க. சப்போஸ் ஏதாவது ஃபாரின் பிளேயர் ஆடுறான்றதை பார்த்துக்கோங்க. அசிதா ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஏதோ மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறார். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட்டே எடுக்கிறது கிடையாது. அதே ஃபேபின் ஆலனு ஸோ ஒரு விக்கெட் அதிகபட்சம் எடுக்கலாம். பேட்டிங்கில் கண்ணை மூடிட்டு வந்து பேட்டிங் பண்ணுறாரு. ஸோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. சாம்சியை பொறுத்தவரையே செகண்ட் பவுல் பண்ணால் 2 விக்கெட் எடுத்துருவார். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா எப்படினாலும் டேக் ஆன் பண்ண பார்ப்பாங்க, விக்கெட்ன்றது கிடைக்கும். தனஞ்சய டி சில்வா நல்லா ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கப்புறம் பெஞ்சில் வச்சாங்க. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி சரியான அளவில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அங்கே தனஞ்சய டி சில்வாவுக்கு வேலையே. பேட்டிங்கும் ரொம்ப கீழே அனுப்புகிறாங்க. அவர் ஹிட்டரும் கிடையாது, அடித்தாலும் போகாது. அதனால் தனஞ்சய டி சில்வாவோட ஃபார்முன்றது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓமர் ஜாய் ஸோ டீசெண்டாக வந்து பேட்டிங்கும் ஆடுறாரு, அதேமாதிரி பவர் பிளேலேயும் பவுல் பண்ணுறாரு. இப்போ சண்டிமல் ஃப்ளச்சர்லாம் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சுன்னா கஷ்டப்படக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதனால் விக்கெட் எடுக்கிற சான்ஸ்ன்றது இருக்கும். அசலங்கா பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண பிளேயர், அதுக்கப்புறம் மறுபடியும் டவுனு. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து தொடச்சி ஆடுறாங்க. அதில் நிசாங்கா 3 மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடிருக்காரு. 3 மேட்சுமே அல்ட்ரா ஃப்ளாப்பு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, சப்போஸ் இனிஷியல் ஸ்பெல்லில் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஏதோ ஒரு ஸ்விங் பண்ணார் அப்படின்னா விக்கெட் விழுக வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு நிசாங்கா அவுட்டும் ஆயிருக்கார், அதையும் நம்ம பார்க்கணும். குசால் மெண்டிஸும் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ரூசோவை கரெக்டாக யோசிச்சு ஒரு ரமேஷ் மெண்டிஸோ இல்லை ஹசரங்காவோ ஏதோ ஒரு ட்ரிக்கியாக ஒரு ஸ்பின் பவுலரை வச்சு பவுல் பண்ணாங்கன்னா தூக்கிடுவாங்க. அவிஸ்கா ஃபெர்னாண்டோ தான் வந்து டீசெண்டாக வந்து ஆடிருக்கார் எல்லா டீம்ஸ்க்கு எதிராக. கடைசியில் தான் அவரும் கண்ணை மூடிட்டு பேட்டிங்கிறது பண்ணியிருக்கார். ஸோ ஓரளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு பிளேயர் அவிஸ்கா ஃபெர்னாண்டோ. இந்த கிரவுண்ட்லேயுமே நல்ல ரெக்கார்டுன்றது இருக்குது.
ஓவரால் இனிஷியல் ஸ்பெல்லில் மேத்யூஸு, அதுக்கப்புறம் சனகா, ஹசானே. டெத்தில் கண்டிப்பாக சனகாவும் ஹசானேயும் போல் பண்ணுவாங்க. இங்கே இனிஷியல் ஸ்பெல்லில் ஓமர் ஜாய், ஹசிதா ஃபெர்னாண்டோ, இன்னொரு பிளேயர் எதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு. மற்றபடி சாம்சி உள்ளே வந்து கரெக்டாக அந்த ஒரு சைடு ஃபேபியன் ஆலன் டைட் பண்ணால் இன்னொரு சைடு வந்து சாம்சி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்குது. ஏன்னா இவங்களுமே வந்து சதாப் கானுக்கும் நிறைய டைம் அவுட் ஆகிருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ சாம்சி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னரு, ரிஸ்டி ஸ்பின்னரு. ஸோ கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ சேஃப் கேப்டனில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஹசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸு, சனக்கா, இந்த 3 பேர் தான் வந்து சேஃப் ஆப்ஷன். இந்த சைடு பார்த்தோம்னா ஓமர் ஜாய். ஸோ இந்த 4 பேர் பக்கா சேஃப் ஆப்ஷன். இந்த கிரவுண்டில் இன்னொன்றுமே நடக்குது. பவர் பிளேயில் இனிஷியலில் அந்த ஓப்பனிங் வர பேட்டர்னால நிற்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த ஒன் சைட் டீமில் கேப்டன் கொடுக்குறது, டேரெக்டாக அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயரை கேப்டனைஸ் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த விக்கெட்டில் இனிஷியல் ஸ்விங்குன்றது ஹையாகவே இருந்திருக்கு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே நம்ம கேப்டனைஸ் போய்க்கிறது பெட்ரு. அதேமாதிரி டைட் பவுலர்ஸை எடுக்காமல், இப்போ ரமேஷ் மெண்டிஸ், அதுக்கப்புறம் ஃபேபியன் ஆலன், இந்த மாதிரி டைட் பவுலர்ஸை எடுக்காமல் ஆப்போசிட்டில் பவுல் பண்ணக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மேபி ஹசிதா ஃபெர்னாண்டோ ட்ரை பண்ணுங்கள், டெத்தில் போட்டு விக்கெட்டுன்றது எடுக்கலாம். சேசிங் வந்தால் அசலங்கா, மேபி ரூஸோ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இவங்க டைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த சைடில் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக சண்டிமலை ட்ரா பண்ணால் ஒரு ஹாரிஸை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிக்கு தொடர்ந்து ஃப்ளாப் ஆன ஒரு பிளேயரு. ஸோ மேபி ஒரு ரேண்ட் லீக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஹை ரிஸ்க் எடுக்கணும், ஒன் சைட் டீம் நீங்கள் செட் பண்ணணுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ ஹசரங்காவோட டீம் வந்து ட்ரை பண்ணணும், அவங்க டீமுக்கு ஃபேவர் ஆனால் நீங்கள் இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு பவுலிங் இருக்க எல்லா ஆப்ஷனும் கொடுத்து கூட கேப்டனைஸ் கேப்டனோ இல்லை ஃப்ளச்சருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து இங்கே ஹசரங்கா கூட கேப்டனாக கொடுக்கலாம். பட் ஆல்ரவுண்டர் பிளேயருக்குள்ளேயே நம்ம கேப்டனைஸ் கேப்டன் போகிறதே இந்த மேட்ச்சுக்கு போதுமானது. ஓரளவுக்கு சின்ன லீக்ஸ்லாம் எல்பிஎல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல நடக்கிற மேஜர் கிரிக்கெட் லீக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்எல், இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் வந்து இருக்கும். அதில் எல்லாமே பிளாஸ்ட்டை கூட எடுத்துக்கலாம். அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கேப்டனைஸுக்கு கொடுக்குறதா ஒர்க்கே ஆகும். மோஸ்ட்லி பெரிய வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் ஐபிஎல்னு போகிறப்ப தான் நம்ம அப்படி கொடுக்குறது வந்து ஒர்க்காக லாஜிக் படி போகணும். ஸோ அதனால் டபுள் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்குள்ளே கேப்டனைஸுக்கு கொடுங்க. அதேமாதிரி கொஞ்சம் ரெக்கார்டையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த 2 மேட்ச் வந்து இந்த சீசனில் நடந்த மேட்ச். ஸோ அந்த 11வது பிளேயரு ஜேசன் பேரன்டாஃபா கூட இருக்கலாம். பார்த்துக்கோங்க யாரை ஆட வைக்கிறாங்கன்னு. அந்த டைமில் தான் வந்து அதேமாதிரி மதுசன் ஆடினாலும் ஆடலாம், அதையும் பார்த்துக்கோங்க யாரை வந்து ஆட வைக்க போகிறாங்கன்னு. ஸோ கிமிண்டா மெண்டிஸ் 65 ரன்னு, பயங்கரமான ஒரு ஹிட்டிங்கு. சண்டிமலை ஒரு மேட்ச் வந்து சூப்பராக வந்து ஆடினார், 89 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். நிசாங்கா 119 ஒரே மேட்ச்சு, மற்ற எல்லா மேட்ச்சும் ஃப்ளாப்பு. சனகா 3 விக்கெட்டு. அதேமாதிரி இந்த சைடில் முகமது ஹாரிஸ் 13 பாலில் 30, ஒரு கம்மியான ஓவர்ஸ் மேட்ச்ன்றதுனால ஹிட் பண்ணதை பார்த்தோம். ஓமர் ஜாய் வந்து ஹிட் பண்ணி கொடுத்தாரு. ஹசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸு, அதேமாதிரி இங்கேயும் சனகா. ஸோ ஜமீரா ஆடினாலும் ஆடலாம், ஆன் டைமில் யார் ஆடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இன்ஜுரியுமே ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ இந்த விக்கெட் கிடையாது, இந்த 224 230 ரன் அடிச்சுக்க வேறு விக்கெட்டு 78 79 தான் வந்து பிரேமதாசா கிரவுண்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அது லோ ஸ்கோரிங் ஒரு கேம். ஸோ கடைசியாக நடந்த எல்லா மேட்சுமே ஒரு 170 ஒரு 8 விக்கெட்னா 171க்கு ஒரு 7 விக்கெட்டுன்ற மாதிரி போயிருக்கு. அப்போது மோஸ்ட்லி அந்த டபுள் ஆப்ஷன் மிடில் ஆர்டர் பேட்டரையே நம்பி தான் வந்து இந்த கிரவுண்டில் மேட்சஸ்ன்றது போயிருக்கு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹெட்வேர்டில் 6 மேட்ச்சில் 6 விக்கெட், வென்யூவில் 7 மேட்ச்சில் 12 விக்கெட். சனக்கா ஹெட்வேர்டில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட், வென்யூவில் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் ப்ளஸ் 39 ரன்னு. லாஸ்ட் மேட்ச் அவர் தான் அடித்து வின் பண்ணியே கொடுத்தார். முகமது ஹசானி 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டு, சண்டிமல் 3 மேட்ச்சில் வென்யூவில் 40 ரன் தான். பட் ஹெட்வேர்டில் அந்த ஃபஸ்ட் மேட்ச் 89 ரன் ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃபார்ம் அவுட்டு. ஆனால் இவர்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா ஒரு 10-15 ரன்னு, ஒரு 2 கேட்ச் அப்படி பிடிச்சா பாயிண்ட் இருக்கலாம். லாஜிக் படி யோசிச்சிங்க அப்படின்னா வென்யூ ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ஃப்ளாப்பு தான். ஃப்ளச்சர் 3 மேட்ச்சில் 80 ரன் வென்யூவில், ஹெட்வேர்டில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. நிசாங்கா ஹெட்வேர்டில் 2 மேட்ச் 124, அதில் ஒரே மேட்ச்சு 119, ஒரு மேட்ச்சில் 5 ரன். அடுத்து வென்யூவில் பார்த்தோம்னா 3 மேட்ச் ஆடி 15 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குஷால் மெண்டிஸ் 2 மேட்ச்சில் 52 ஹெட்வேர்டில், வென்யூவில் 3 மேட்ச்சில் 56, அதில் ஒரு மேட்ச்சில் 40 ரன். ரைலி ரூசோ ஹெட்வேர்டில் 2 மேட்ச்சில் 50 ரன், வென்யூவில் 3 மேட்ச்சில் 45 ரன், அதில் ஒரே மேட்ச்சில் 40 ரன், 2 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப்பு. அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ஹெட்வேர்ட்லேயும் 30 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ். ஒரு குட் ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்.
அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டுறாரு. அவராக ஒரு பயங்கரமான ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆகிறத தவிர்த்து மற்றபடி ரொட்டேட் பண்ணி ஆடினா நல்ல டச்சில் தான் இருக்கார். இந்த லீக் ஃபுல்லாமே இந்த சீசன் ஃபுல்லாமே நல்லாவே ஆடிருக்கார். சாம்சி 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, வென்யூவில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட். இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பார் சாம்சி. ஃபேப்ரோன் ஆப்பு. ஸோ எவ்வளோ வின்னிங்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட டெலகிராமில் இந்த இந்தியா உமன்ஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் மேட்ச் வந்து நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைய 5லேருந்து 6 மேட்ச் தொடர்ந்து வந்து வின் பண்ணியிருக்கோம். அது ஃபேப்லோனில் எல்லா மேட்ச்சுமே நம்ம வின் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா வின்னிங்ஸுமே டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. டிடிஎஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். செம்மையாக வந்து ஹெட் 2, 3, ஹெட் 4, ஹெட் 5 எது வேணாம். ஹெட் 3 கூட ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் வேணாம் ஹெட் 4, ஹெட் 5 அப்படின்னா நீங்கள் ஹெட் 3 கூட ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பரான வின்னிங்ஸ் கிடைக்கும். வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது கான்டெஸ்ட்டில் நம்மளோட யூஸர் வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுங்கள். இல்லை ரிஸ்க் எடுக்கணுன்னா ஒரு பிளேயரை மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போதைக்கான டீம் ஹசரங்கா கேப்டன், சனகா வைஸ் கேப்டன், கிமிண்டா மெண்டிஸ், ஃப்ளெச்சர் எடுத்திருக்கேன், நிசாங்கா, ஃபெர்னாண்டோ. வென்யூ வைஸ் பார்த்தோம்னா நிசாங்காவை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அதேமாதிரி குசால் மெண்டிஸ், சண்டிமல் பார்த்தா குசால் மெண்டிஸ் ஓகே. இங்கே 4 பேருமே இம்பார்ட்டண்டான பிக்கு. சாம்சி, ஹசானே செகண்ட் போல் பண்ணால் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. ஹசரங்கா கேப்டன், சனகா வைஸ் கேப்டன். ஓமர் ஜெயினாலும் நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலுக்கும் எல்பிஎல்லுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஒன்று சொல்லிடுறேன், நான் டீமுன்றது கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆப்போசிட் பயங்கரமாக வந்து நல்ல டீம் கொடுத்து நான் தோத்துட்டாலும் நான் அதை வந்து வின்னுன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதேமாரி எனக்கு ஆப்போசிட் வரவங்க சுமாராக வந்து ஓரளவுக்கு நான் சுமாரான டீம் கொடுத்து நான் வின் பண்ணியிருந்தாலும் அதை நான் வின்னுன்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய வின்னிங்கை வச்சு தான் நான் வந்து ரிசல்ட்டுன்றதை டெலகிராமில் சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து யாருக்கு எந்த யூஸர் கூடயுமே நம்ம பேச போகிறது கிடையாது. டெலகிராமில் பாட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களை வின்னிங்ஸ் அனுப்புங்க, நீங்கள் இது பண்ணுங்க கிடையாது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க தான் சொல்கிறோம். ஸோ நல்ல வின்னிங்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஸை சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.